ஹலோ டியூட்ஸ், வெல்கம் டு பை வித் அசி. இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, கேரளாவில் இவ்வளோ பெரிய லேண்ட்ஸ்லைட் எதனால் நடந்திருக்கு, என்னென்ன கஷ்டப்படுறாங்க, எப்படிலாம் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து எவ்வளோ முடிஞ்சளவு சப்போர்ட் பண்ணுறாங்க, நம்ம ஆர்மியாக இருக்கட்டும், ரெஸ்கியூ டீமாக இருக்கட்டும், எல்லாரும் ஃபுல் சப்போர்ட்டாக பண்ணுறாங்க. ப்ளஸ் வயநாட் பீப்புளே அவங்க உயிரை பணையம் வச்சு நிறையா பண்ணுறாங்க. அந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். வாங்க டாபிக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி நடந்ததுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, ட்ரீஸ் ஃபாரஸ்ட்டு மாதிரி இருக்கும், மரம் பெரிய வேறு வச்சுட்டு அந்த மலை சரிவை பிடிச்சிக்கிட்டு இருக்கும் முன்னாடிலாம். இப்போ அது முன்னாடி எப்படின்னா 1950 கிட்ட 85% ஃபாரஸ்ட்டு அந்த மரம் வேறு எல்லாமே அதை பிடிச்சிட்டு க்ரிப்பாக இருந்திருக்கு. பட் 1950ஸ்லேருந்து 2018 வரைக்கும் 62% ட்ரீஸே காணும். ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா டீ பிளான்ஸ் தான், ஃபுல்லாக டீ பிளான்ஸை சரௌண்ட் பண்ணிவிட்டு அக்ரிகல்ச்சர் அதோட வேறு தொகை தான் இருக்கும். அது மண்ணை அதோட செடிக்கு ஏற்ற ஸ்டெம் தான் அதுக்குள்ளே இருக்குமே. ஸோ அதனால தான் பெரிய பாதிப்புன்னு சொல்கிறாங்க. முக்கியமாக எதனாலன்னா அலர்ட் இல்லாத ரெயின், ஹெவி ரெயின். கரெக்டாக 1 o'clock 1:10 ஃபுல்லாக அப்படியே மலையிலேருந்து சருவல் அடிச்சுக்கிட்டு வந்திருக்கு. தண்ணி மழை பெஞ்சு அப்படியே சருவலாக அப்படியே ரெசார்ட்ஸு, ஹோம்ஸு எல்லாத்தையும் இருக்கிற மரம் வேறு எல்லாத்தையும் அப்படியே மலை சருவலேருந்து இறக்கிட்டு கீழே போட்டால் எப்படி இருக்கும், அந்த லெவலுக்கு எல்லாத்தையுமே கொண்டு கீழே போட்டுருச்சு. அப்படியே கிடக்குது. எவ்வளோ உயிர் போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 190 people இறந்துருக்காங்க. இது ரொம்ப கஷ்டமான விஷயம். திடீர்னு தூங்கிட்டு இருக்கீங்க, நீங்களே எடுத்துங்க. திடீர்னு தூங்கிட்டு இருக்கிறப்போ கட்டில் ஆடுதான், அவங்க சொல்கிறத வச்சு சொல்கிறேன், கட்டில் ஆடிக்கிட்டு இருந்திருக்கு. ஆடிக்கிட்டு பாத்திரம் ஈத்திரம் எல்லாமே வருது. சேரு அப்படியே சேரு, மரம், வீடு, கல் கில்லு எல்லாமே அடித்து கொலன்னு குழப்பி வச்ச மாதிரி அப்படியே மலை சரிவு தண்ணியோடு கலந்து வந்தால் எப்படி இருக்கும். 190 people டெத் ஆயிருக்காங்க. ரொம்ப வருத்தமான விஷயம். இதில் 225 பேர் காணாமல் போயிருக்காங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரில, அவங்க இருக்காங்களா இல்லையான்னு கூட கண்டுபிடிக்க முடியல. ரெஸ்கியூ டீம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, இந்த இடிஞ்சு விழுந்த வீட்டுக்கு கீழே போய் பார்க்குறாங்க, தேடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க உயிரை பணையம் வச்சு தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கிறதுலையே அவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. பிக்கஸ்ட் ஸ்லைடு கேரளாவில் இந்த மாதிரி பார்த்ததே இல்லைன்னு எல்லா ஓல்டில் உள்ளவங்கலாம் சொல்கிறாங்க. அங்கே உள்ளவங்க அந்த எப்படி இருக்குன்னா, கேரளா வயநாடு ஒரு பியூட்டிஃபுல் டூரிஸ்ட் பிளேஸ், ரைட்? அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தீவு மாதிரி இருக்குது. அங்கே இருக்கிற பீப்புளுக்கு எப்படி போகணும்னு வழி தெரியல. இப்போ சுற்றி தண்ணி இருக்குது, இங்கே ஒரு இடத்துல தண்ணி இருக்குது, அங்கே கல் இருக்குது, இங்கே ஃபுல்லாக மண், சகதி, சேரு, வீடு எல்லாமே எதுவுமே இல்லை, ப்ளைனாக இருக்குது. அப்படியே சரிஞ்சு ஃபுல்லாக அப்படியே இருக்குது. இவங்களுக்காக எப்படி வெளியில் போகணும், எந்த ரோட்டில் போகணும், எந்த சைடு ரோடு எல்லாம் எதுவுமே இல்லை, ஃபுல்லாக தீவு மாதிரி இருக்குது. தூரணமலை, முண்டக்கை அந்த 2 இடத்துல ரொம்ப பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க. மற்ற இடத்துல இங்கேருந்து 30 kilometers தாண்டிலாம் பாடிஸ் எடுத்து ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து 30 kilometersனால் எவ்வளோ லாங்னு பார்த்துங்க. அவ்வளோ தூரத்துக்கு இங்கேருந்து சேத்துல அந்த மாதிரி தண்ணியில் அப்படியே அடிச்சுட்டு போயிருக்காங்க. அங்கே போய் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க சொல்கிறத பார்த்தீங்கன்னா, ஸ்டோன்ஸ் இருக்குல்ல, ஸ்டோன்ஸு, கல், மரம், சேரு, தண்ணி எல்லாமே இருந்தால் அவங்களால நடந்து போக முடியல. இந்த இடம் தான் நம்மளுக்கான ரைட் பிளேஸ், சேஃப் ஜோனு அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. ஃபுல்லாக தீவு மாதிரி இருக்காங்க. அவங்க ஃபுல்லாக தண்ணி, சேரு, மரம் என்னென்னமோ எக்ஸட்ரா வீட்டில் உள்ள கல், ஜல்லி கில்லி எல்லாமே அப்படியே ஸ்லைடில் அடிச்சுட்டு போனதில் இவங்களுக்கு வழி தெரில. ஃபுல்லாக எங்கே எது போனால் சேஃப் ஜோனாக இருக்கும், இப்படி வந்தால் போகலாம், அப்படி வந்தால் போகலான்ட்டு எதுவுமே தெரியல. நைட்டு 1 மணிக்கு ஏதோ தப்பிக்கணுன்ட்டு வீட்டை விட்டு வெளியில் ஓரளவு சேஃபாக ஆயிருக்காங்க. சில பீப்புள்ஸு போயிட்டு மலையில் நின்றுருக்காங்க. 1 மணிலேருந்து விடிகிற வரைக்கும் மழை பெஞ்சிச்சு. எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மலையிலே நின்றுன்னு உயிர் தப்பிச்சிருக்காங்க. அதில் தப்பிச்சு அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க, எனக்கு ஒரு நியூ லைஃப் ஸ்டார்ட் ஆகிருக்கு, இந்த மாதிரி நான் எதிர்பார்த்ததே இல்லை, நியூ லைஃபாக எனக்கு கடவுள் புண்ணியத்தில் நியூ லைஃப் கிடச்சிருக்கு, இது ஒரு லக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க கண்ணு முன்னாடி போய் டெத்தை பார்த்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு நேச்சுரல் ஒன்று க்ரியேட் ஆகுது. என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் அந்த மாதிரி இருந்தால். அப்புறம் ரெஸ்கியூ டீம் அவங்களுக்கு டெம்ப்ரவரி பிரிட்ஜ் மாதிரி அமைச்சு கொண்டு போகிறாங்க சேஃப் பண்ணுறதுக்கு.
ப்ளஸ் ஹெலிகாப்டர்ஸு எக்ஸட்ரா என்னென்ன முடிஞ்ச அளவு பண்ண முடியுமோ எல்லா சப்போர்ட்டையும் பண்ணிக்கிட்டு ஃபுல் ரோப் மேலேருந்து ஸ்லைட் ரோப்பு ஹில்ஸ்லேருந்து டவுனுக்கு வரத்துக்கு ஃபுல் ரோப்ஸ் வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. மேலேருந்து கொண்டு வந்து ரோப்ஸ் போடுறாங்க. ப்ளஸ் கீழே கிரவுண்டில் வந்து ரோப் பிடிச்சிக்கிட்டு தண்ணி கிடக்கிறது. அந்த மாதிரி முடிஞ்ச அளவு ஃபுல் சப்போர்ட்டு இன்க்ளூடிங் ரெயின். அந்த ரெயின் மழை பெய்கிற டைம்லேயும் ஃபுல்லாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த ரெஸ்க்யூ டீமை விடாமல் ஃபுல் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இது வரைக்கும். அது ரொம்ப பெரிய விஷயம். அந்த மாதிரி தான் இவ்வளோ நடந்து நம்ம பண்ணுறதுக்கு இதுக்கு முன்னாடி நடக்க போகுதுன்னு தெரிகிறதுக்கு ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா, ஒரு பாயிண்ட் இருந்துச்சுன்னா பெட்டராக இருந்திருக்கும். இப்போ கூட ரெட் அலர்ட் தான் கொடுத்துருக்காங்க ரெயினுக்கு. செகண்ட் லாட் இந்தியன் ஆர்மிலேருந்து ரெஸ்க்யூ டீம் வராங்க. C-130 ரெஸ்க்யூ டீம் வந்து இறங்கியிருக்காங்க. இது செகண்ட் லாட்க்கு வந்திருக்காங்க. இது முடிஞ்சு தேர்டு ஃபோர்த்து அப்படின்னு வந்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு எவ்வளோ நீட் இருக்கோ. ப்ளஸ் என்னென்னா ரொம்ப ரத்த வடிஞ்சு எல்லாருமே இருக்காங்க. ரெஸ்க்யூ பண்ணி 1000 பேருக்கு மேலே காப்பாற்றிட்டாங்க இவங்க. ப்ளஸ் அதில் ரத்தம் வடிஞ்சு அடிப்பட்டு எங்கே பார்த்தாலும் பிளட் இல்லாமல் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நியர்பைஸ் கேரளா உள்ளவங்க வந்து எப்படியும் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்ஸ் லைன், அந்த லைனில் இருந்து பிளட் டொனேஷனுக்கு கொடுக்க வந்திருக்காங்க. என் பிளட்டு நான் கொடுக்குறேன்னு பல நிமிடம் பல நேரம், இப்போ மார்னிங் வந்தால் ஈவினிங் வர மாதிரி அந்த டைமில் கூட நின்று அவங்க வந்து பிளட் டொனேஷன் கொடுத்து காப்பாற்றுறாங்க. இதே மாதிரி வராங்க பார்த்தீங்களா, அவங்க தான். ப்ளஸ் 200 வீடு இருந்துச்சு ஒரு ஹில் ஸ்டேஷனில். அந்த வீடு எங்கே இருக்குன்னே தெரியல அப்படிங்கிறாங்க. ஹவுஸு, ரெசார்ட்ஸு, பில்டிங்ஸு, ட்ரீ பிளான்ஸு, அக்ரிகல்ச்சரில் ஒரு எக்கனாமிக் ஏரியா, அதெல்லாம் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் கூட, அதை அப்படியே மொத்தமாக அடிச்சுட்டு போனால் எப்படி இருக்கும் உங்களுக்கு? இந்த மாதிரி நம்மளுக்கு ஃப்யூச்சரில் நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்தியா கவர்மெண்ட் ஓரளவு ஒரு ஸ்டெப் மேலே போணுச்சுன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அட்வான்ஸ் டெக்னாலஜியில் கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களால பண்ண முடியும். பட் பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். உயிர்களை சேவ் பண்ணியிருக்கலாம். ரொம்ப இழப்பு தான். இந்தியாவுக்கே ரொம்ப இழப்பாக தான் இருக்கும். தமிழ்நாடு கவர்மெண்ட் 5 crore அலோகேட் பண்ணியிருக்காங்க ரெஸ்க்யூ பண்ணுறதுக்கு. ப்ளஸ் ரொம்ப சப்போர்ட்டிவாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன வேணும்னு சொல்லுங்கள், நாங்கள் பண்ணி கொடுக்குறோம், நாங்கள் தரோம் அப்படின்ட்டு வந்து நிற்கிறாங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட். ப்ளீஸ் ப்ரே ஃபார் வயநாடு அண்ட் நெவர் ஹேப்பன் திஸ் ஃப்யூச்சர் இன். ஸோ எல்லோரும் வயநாடுக்கு ப்ரே பண்ணிங்க. இந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம முடிஞ்ச அளவு கவர்மெண்ட் டெவலப் ஆகணுச்சுன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் அழுத்தி ஆளில் போட்டுங்க. நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு என்ன வேணும்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் டியூட்ஸ்.